அந்த 106 ஏக்கர் திருவருட்பெருவெளித்தலம் உத்தரஞான சிதம்பரம் உத்தரஞான சித்திபுரம் என்கிற வள்ளற்பெருமானார் போற்றி புகழ்ந்து சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் திருவருட்பெருவெளி தலத்திலும் சுடரே என்று அதை கூறி முச்சுடர் ஆதியால் எச்சக உயிரியும் அச்சர காத்தாருள் அருட்பெரும் ஜோதி என்கிற அந்த பாடல் மூலமாகவும் சந்திரன் என்கிற ஒளியும் சூரியன் என்கிற ஒளியும் நெற்றி பொட்டுக்கு நேர் எதிரே ஞானசபைக்கு நடுவே 7 மாயைகள் 7 மலங்கள் 7 குற்றங்கள் 7 தோஷங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 7 விதமான அந்த 7 வண்ண திரைகளை அகற்றினால் அதன் பிறகு இறுதியாக திருஅருட்பெருஞ்சோதியினுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும், காட்சி கிடைக்கும் என்பதை வலியுறுத்தும் விதமாக ஒரு செயல்முறை விளக்கமாக அந்த ஞான சபையை அமைத்து அதை 106 ஏக்கர் பெருவெளித்தலத்தினுடைய ஒரு குறியீடாகவும் நான் இதை வைத்திருக்கிறேன் என்று வள்ளற்பெருமானார் அவ்வளவு தெளிவாக அனைவருக்கும் புரியும் வகையில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் நாம் உணராத வண்ணம் அங்கே மல்டி குசின் ரெஸ்டாரண்ட் கட்டுறோம், அங்கே ஒரு ஆடிட்டோரியம் கட்டுறோம், அங்கே நீங்கள் ஒரு கேன்டீன் ஒன்று கட்டுறோம் என்றெல்லாம் அங்கே உள்ளே இறங்கி செய்வது இந்த திருவருள் பெருவெளித்தலத்தினுடைய அந்த அடிப்படையாக வள்ளல் பெருமானார் எதற்காக உருவாக்கினாரோ அது என்னவாக இருக்க வேண்டும் நினைத்தாரோ அதற்கு நேர் எதிரான செயல் இல்லையா? இதைத்தான் நம்ம தொடக்கத்திலிருந்து சுட்டி காட்டுறோம். இது நமது தனிப்பட்ட வெறுப்புக்காக சுட்டி காட்டல. வள்ளல் பெருமானார் எழுதியதை, வள்ளல் பெருமானார் பேசியதை, வள்ளல் பெருமானார் சிந்தித்ததை அவர் ஆவணப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஆவணத்தை எடுத்து நினைவூட்டுகிறோம். அதுதான் நம்ம இப்போ செய்கிறோம். இதுதான் இப்போ அடிப்படையாக இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பெருவெளித்தலத்தினுடைய அந்த 34 ஏக்கரை மீட்பதற்கான எந்த நடவடிக்கையும் அரசு செய்யவில்லை என்பது நமக்கு வருத்தமாக இருக்கிறது. அதே போல் இருக்கிற அந்த 72 ஏக்கரிலும் அந்த தகரக்கொட்டைகளை போட்டு அந்த நிலத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்கி வைத்திருப்பது அதைவிட ஒரு பெரிய வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்று. ஞான சபையில் அந்த குறிப்பாக அந்த முன்மண்டபம் சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் திருவருட்பெருவெளி தலம்னே சொல்லியிருக்காங்க. அப்போ தைப்பூசத்தன்று சந்திரன் இடது பக்கம் சந்திரன் வலது பக்கம் சூரியனும் கண்களுக்கு தெரிய வேண்டும். நேர் எதிரே 7 திரைகளை விளக்கிய அந்த அருட்பெருஞ்சோதியா தரிசனம் கிடைக்க வேண்டும். அதுதான் முச்சுடர் ஆதியால் எச்சக உயிரியும் அச்சர காத்தருள் அருட்பெருஞ்சோதினா சந்திரன் ஒரு ஒளி, சந்திரன் ஒரு சுடர், சூரியன் ஒரு சுடர், அக்கினி என்று சொல்லக்கூடிய இந்த நெருப்பு ஒரு சுடர், ஜோதி ஒரு சுடர், முச்சுடர் ஆதியால் எச்சக உயிரியும் அச்சர காத்தருள் அருட்பெருஞ்சோதினே சொல்கிறாங்க. சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் திருவருட்பெருவெளி தலத்திலும் சுடரே அப்படின்னு சுடரே அதைத்தான் சுடறதான் சொல்கிறாங்க. அந்த முச்சுடரில் இருக்கக்கூடிய அக்னியை குறிப்பிடுறாங்க, அருட்பெருஞ்சோதியை குறிப்பிடுகிறார்கள். இந்த தரிசனம் நமக்கு நல்லபடியாக கிடைக்க வேண்டுமே ஆனால் அந்த ஞானசபைக்கு முன்னே இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தை உயர்த்தி அங்கே இடைவெளி விட்டு 2 புறமும் பார்த்தால் அங்கே சந்திரனும் சூரியனும் கண்ணுக்கு தெரிவது போல கட்டப்பட வேண்டும். இதெல்லாம் தான் முதல்ல அடிப்படையாக செய்ய வேண்டும்.